ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ராஜி மதன் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நாளைக்கு தமிழ் வருடப்பிறப்பு. நான் வந்து தூங்கிட்டேன். நேற்று நைட்டு தூங்கவே இல்லை, சுத்தமாக தூங்கவே இல்லை. என்னாச்சுன்னா பசங்க அப்பப்போ இந்த வெயிலுக்கு முழிக்கிறாங்க, அழுகுறாங்க, இந்த வேர்க்குதா அழுகுறாங்க. ஃபேன் ஒன்று வாங்கி வச்சோம். அப்போவுமே என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது. அவங்க 3 பேருக்கும், அப்பா 2 பொண்ணுங்க, 2 பேருக்குமே 3 பேருக்குமே வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஃபேன் வாங்கி வச்சுமே சரியாக தூங்க மாட்டேன்றாங்க. அதில் என்னாச்சுன்னா நான் 2:30 எழுந்திரிச்சது, மறுபடியும் தூங்கவே இல்லை விடிய விடிய. அதுக்கப்புறம் சரி முடிச்சுட்டு தானே இருக்குன்னு சொல்லிட்டு வேலை பார்க்க வந்துட்டேன். மதியானமாக ஒரு 3 மணிக்கு, அதுக்கு மேலே நான் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, படுத்து தூங்கிட்டேன். இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து தமிழ் வருடப்பிறப்புன்றது நான் மறந்துட்டேன். டேட்டெல்லாம் தெரியுது, நிறைய ரீல்ஸ் எல்லாம் வருது, ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறேன், என்ன இப்போ போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் கேலண்டரை பார்த்தா இன்றைக்கி தமிழ் வருடப்பிறப்பு. சரின்னு சொல்லிட்டு இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன். வந்து இப்போ தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இட்லிக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வந்து இட்லிக்கு அவலும் போடுவேன். ஸோ இது க்ளீன் பண்ணிட்டேன். இதை இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் வருடப்பிறப்புக்கான ப்ரிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 5 கப்பு ரைஸ் போட்டிருக்கேன், 1 கப்பு அவல், இதில் 1.5 கப்பு வந்து பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நான் கடையில் கொடுத்து தான் அரைக்கிறது. இந்த கிரைண்டருக்கு இங்கே வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது, ஒயர் எட்டாது. ஒயரை வேறு எலி கடிச்சிட்டு இருந்தது, அதை எடுத்துகிட்டு போய் சரி பண்ணவே இல்லை. ஸோ சரி பண்ணாலுமே இங்கே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே மேலே வச்சிட்ருக்கேன். இதை வச்சுட்டா 8 மணி வரைக்கும் தான் கடை இருக்கும். கொடுத்து அனுப்பிச்சா அரைச்சிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் இப்படி தான் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி கொடுத்துட்டா இந்த தண்ணியிலே அரைச்சி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இது வந்து இதோட வேலை முடிஞ்சது. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதை ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணோம். இங்கே இப்போ தான் இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். இதுக்கப்புறம் இதுக்கு போடணும். இதுக்கு இன்னும் போடல, அந்த அட்டையை போட்டு வச்சா தான் பொருளெல்லாம் வைக்க முடியும். இது வந்து அப்புறமா பார்த்துக்கலாம், வேலையெல்லாம் முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருங்க. இப்போது இந்த பாத்திரத்தை தேய்ச்சிட்டு குட்டீஸ்க்கு சாப்பாடு கொடுத்துட்டோம்னா நம்ம அடுத்த வேலையை வழக்கு பாத்திரம்லாம் தேய்க்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். வேலையை போட்டு கெட் ரெடி ஃபர்ஸ்ட்க்கு இறங்கியாச்சு. இந்த டப்பா வந்து ஃப்ரிட்ஜு வாங்கினப்போ அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஃப்ரீயாக கொடுத்த டப்பா, 3 பாக்ஸ். இது வந்து ஏர்டைட் கண்டெய்னரு. இதுதான் வந்து மாவு அரைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 4-5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது, ஃப்ரீயாக வந்த டப்பா. இந்த டப்பா வந்து கடையில் வாங்க போனோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அவ்வளோதான். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம்.
வாஷ் பண்ணுற அளவுக்கு நீ போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்துருப்பா. மா முக்கணிகள்ண்ணா சொல்லு சொல்லு. மாப்பழம் வாழை அது வேணும் எனக்கு. அதுக்கப்புறமா கண்ணாடி ஒன்று வேணும். கண்ணாடி இல்லைங்க, இந்த ஒரு வீடுன்னு ஒரு வீட்டில் கண்ணாடி சின்ன சைஸ் கண்ணாடி வேணும். இவ்வளோண்டா இருக்குங்க. அதுவா இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அதுவா கோல்டும் வேணும். அதில் வந்து கோல்டு வைப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க, கோல்டு கலர் பேப்பர் வச்சுக்கலாம். கோல்டு தானே வேணும். ஒரிஜினல் கோல்டு தானே வேணும். வச்சுக்கலாம். எனக்கு கோல்டு வேணும், கண்ணாடி வேணும். வேற என்ன வைப்பாங்க? இது வந்து நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. என்ன புதுசாக கண்ணாடி இப்போ தான் வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் பண்ணதில்லை. நான் இப்போ தான் வீடியோவில் பார்த்தேன். எங்கள் வீட்டில் இந்த பழக்கம் கிடையாது. இது வந்து நம்மளோட கல்ச்சரோட ரிலேட்டடாக தான் இருக்குது. நம்ம போயிட்டு அழைச்சிட்டு வந்துடுவோம். சாப்பாடு கிட்டா நான் சாப்பாடு போட்டு கொடுக்குறேன். என்னம்மா இதை எடுத்துகிட்டு வந்தேன். என்ன அது? சரி எடுத்துட்டேன். அவ்வளோதான். என்னன்னா சும்மாவே இல்லை. மாவு வந்து இப்போதான் எடுத்து வைக்க போறேன். தள்ளுடா இருடா. ஒரு நிமிஷம் வேற ட்ரெஸ்ல இருக்குன்னு பார்க்காதீங்க. அந்த ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிடுச்சு. இப்போதான் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போதான் எடுத்தேன். இப்போ வந்து மணி 10 ஆகுது. ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிடுச்சு. அது வந்து இப்போதான் எடுத்தேன். என்கிட்ட நான் வருஷ கணக்காக இருக்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எதுவும் ஆகலை. இது அப்படியே மக்கி கிழிஞ்சு வந்துடுச்சு. இதெல்லாம் போய் சேஞ்ச் பண்ணுறேன். சும்மாவே இல்லை. மாவு வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த வேலையை மாவை எடுத்து வச்சுட்டு போயிட்டு இவ்வளோ தூங்க வச்சுட்டு தான் வந்து நான் வேலை பார்த்தேன். மணி வந்து 10 ஆகுது. காலையில் வந்து வடகரியும் உளுந்து வடை, வடகரி, அப்புறம் இட்லி தான். இன்னும் அந்த வாயில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து தட்டில் வச்சு வைக்கல. ஓகேடா. அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் அது எதுக்கு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய். சரி பாய்.